ஹலோ மக்களே! இன்னைக்கு எங்க வீட்ல குக் வரல. ஸோ எல்லா வேலையும் இன்னைக்கு நான் தான் செய்ய போறேன். ரொம்ப நாள் கழிச்சு டிஷ் வாஷர் நான் யூஸ் பண்ண போறேன். நம்ம வீட்ல டாடா ப்ராடக்ட்டோடைய வால்டாஸ் பெக்கோ அந்த டிஷ் வாஷர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப அழுக்கான பாத்திரத்த நான் வைக்கிறேன். பால் பாத்திரம், கிண்ணம், பிளேட்ஸு, டம்ளரு, ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்டாண்ட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 2 வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டக் ஆகாமல் சுற்றி பாருங்கள். இதுதான் அந்த வாஷிங் பவுடர். இங்கே இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் இந்த பவுடர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கிளாஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக அதுக்கு லிக்விட் இருக்குது. இதுதான் அந்த லிக்விட் வந்து இங்கே தான் ஊற்றணும். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ் நம்ம வாஷ் பண்ணாதனால ஆல்ரெடி இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் ரொம்ப அழுக்காக இருக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 2 hours வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் மற்ற வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ பாத்திரம் கழுவி முடிச்சிட்ட பிறகு அதுவே ஒரு சவுண்ட் கொடுக்கும், பாத்திரம் கழுவியாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை டிஷ் வாஷர் இப்படி தான் வாஷ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிண்ணத்தை எடுத்து பார்ப்போம். ரொம்ப நம்ம வாஷ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. கிண்ணத்தை எடுத்து பார்த்தோம், நல்லா தான் வாஷ் பண்ணியிருக்கு. அழுக்கான பாத்திரம், பால் பாத்திரம் வச்சோம் இல்லையா, அது எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ், நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது ஒரு டாடா ப்ராடக்ட் வால்டாஸ் பெக்கோ. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லிங்க்கில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன், பயோல லிங்க்கில் நான் போடுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் நைட், பாய்.